ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மகாபலிபுரத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ சென்னையில ஈசிஆர் ரோடு வழியா போயிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த ரோடு பயங்கரமா இருக்கு. பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் ரெண்டு சைடுமே வந்து ஆக்குபை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஈசிஆர் ரோட்ல வந்து டிரைவ் பண்ணேன். உண்மையிலேயே வந்து நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். ஸோ அந்த டேயை வந்து வேஸ்ட் பண்ணண்டான்னு சொல்லிட்டு தான் வந்து பைக் எடுத்துட்டு ரைட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து மகாபலிபுரத்துக்கு போனதில்லை. ஆனால் ஸ்கூல் படிக்கும் வச்சுலாம் வந்து புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன். குடைவரை கோயில், அதாவது கல்லே வந்து நிறைய சிற்பங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்டா இருந்துட்டு அதை போய் நான் விசிட் பண்ணாம இருக்கேன் இவ்வளவு நாள். ஸோ இன்னைக்கு தான் போய் அதை பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ மச் எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு இருக்கேன். பார்ப்போம். மற்றபடி இந்த ரோடு, சென்னையோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணும். நம்ம எதுக்கு இருக்கோம் அந்த உலகத்துல ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இந்த பிரிட்ஜை பாருங்க, செம்மையா இருக்கு. இதுல இருந்து பக்கத்துல வந்து பாண்டிச்சேரியும் இருக்கு. ஸோ முடிஞ்சா அதே வந்து நம்ம விசிட் பண்ணலாம். So many people are there right now. பாரு, இங்க சென்னையில அவுட்டரே வருங்க. அதாவது வெளியே அந்த பில்டிங்ஸ் எப்படி பாருங்க. அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணுவாங்க இன்னைக்கு. அதாவது சும்மாவே இந்த ரோட்ல வந்து ஃபுல்லாவே வந்து ரைடர்ஸா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லாணும், இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஹாலிடே. ஸோ எல்லாருமே ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஈஸியா ரோட்ல தான் டிரைவ் பண்ணுங்க. ஆனா இங்க நிறைய சூப்பர் பைக், சூப்பர் கார்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனா கார்ஸ் எதுனா பார்க்கல. ஆனா சூப்பர் பைக் ஒன்று பார்த்தேன், BMW S1000 RR. அது பார்த்தேன், செம்மையா இருந்து. அதாவது பிளாக்ல வந்து ராப்பிங் பண்ணி வச்சிருந்தாங்க, பயங்கரமா இருந்து. மற்றபடி இந்த ரோடோட லெஃப்ட் சைட்ல வந்து ஃபுல்லாவே வந்து டீ கடை, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கக்கூடிய கடைகள் தான் நிறைய இருக்கும். காய்ஸ், எங்களை கிராஸ் பண்ணி நிறைய பைக் போவாருங்க. எங்களை மாதிரியே நிறைய ரைடர்ஸ் வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவங்க வந்து எங்க போறாங்கன்னு தெரியல. ஆனா நிறைய பேர் பாண்டிச்சேரி போவாங்க. ஆனா பாண்டிச்சேரி ட்ரிப்பு நான் ஒரு நாள் போனேன், செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இது வரைக்கும் பாண்டிச்சேரி போனதில்லை. என்ன போகணும், எப்படி இருக்குன்னு பாக்கணுது. பாண்டிச்சேரி போனா நல்லா இருக்கு. மற்றபடி இந்த ரோட்டோட லெஃப்ட் சைட்ல பாருங்க, வேற லெவல் என்விரான்மெண்ட் பயங்கரமா இருக்கு. சும்மா கிரீனரியா இருக்கு. அதே ரைட் சைட்ல பார்த்தா நிறைய பில்டிங்ஸ் அது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஸ்பாட் பயங்கரமா இருக்கு லெஃப்ட் சைட்ல. அங்க போமா, எவனா போகணுமா? உன்ட்டு அங்க போகணுமான்னு கேட்டேன். பின்னாடி ஒரு செவிட்டு மூடி இருக்கு, எல்லாமே காட்சி. இங்க இருந்து நம்ம கரெக்டா வந்து மாமல்லபுரத்துக்கு 15 கிலோமீட்டர் கிடையாது இருக்கு. ஸோ போயிடலாம், ஒரு ½ hourல போயிடலாம். போயிட்டு அந்த இடத்த வந்து பிரீஃபா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ மற்றபடி கிறிஸ்மஸ் எந்த அளவுக்கு ஜாலியா போகுதுன்னு கேட்டா ஒண்ணுமே ஜாலியா போகல. ஏன்னா நான் ஏர்லி மார்னிங் வந்து சர்ச் போலான்னு வந்துட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா என்ன, சர்ச் போகிறதுக்கு வந்து முடியலை என்னால. சம்திங் அதெல்லாம் வந்து காட் வந்து நம்ம கூட்டா மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். நம்மளாட்டி நினைச்சா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பிளான் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணி மாமல்லபுரத்துக்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ அதான் அந்த vlog. ஸோ இதுக்கு முன்னாடி போட்டு இந்த vlogலாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கொடுங்க. நான் அதிகமாக வீடியோ அண்ட் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக போட்டேன்.
பார்த்தேன் வேற லெவலில் இருக்குல்ல, ஃப்ரெண்டில் இருக்குல்ல என்ட்ரன்ஸு. கைஸ் பாருங்க, இந்த இடம் பயங்கரமா இருக்கு. இப்போ டைரக்டா வந்து பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க நல்ல க்ரௌடா இருக்கு. பார்ப்போம் உள்ள பைக்லாம் வந்து உள்ள வரைக்கும் போகுமா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணணுமான்னு தெரில. ஸோ மெல்லாவே போவோம். ஓகே, இதான் பார்க்கிங் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லையா? இல்லையோ, வேற போகணும். செம்ம க்ரௌடா இருக்கு. இதுல போய் நம்ம எங்க ஓகே, பைக்குக்கு அலௌடு உண்டா கிடையாதுன்னு தெரியல. ஸோ நம்ம அந்த இதில் பார்க் பண்ணும். எஸ், பைக்கர்ஸ்லாம் அங்கே தான் பார்க் பண்ணிடலாங்க. ஸோ நம்மளும் இந்த இடத்துல பார்க் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம பைக்கை பார்க் பண்ணியாச்சு. இதுக்குள்ள நிறைய பார்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பயே போறோம், ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். கைஸ் இப்போ ஃபைனலாக வந்து மாமல்லபுரத்துக்கு வந்துட்டோம். நானும் தான் வந்தோம். இப்போ என்னன்னா டேரக்டா உள்ள போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க, பேட்டி எப்படின்னு சொல்லி. ஃபைனலாக வந்து 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம், எனக்கும் தலைவனுக்கும் சேர்த்து. ஸோ உள்ள பேட்டி எப்படின்னு சொல்லிட்டு லாக் எண்ட் வரை பாருங்க. ஓகே, எங்கள் கண்ணு முன்னாடி தான் வந்து அந்த கோவிலோட இது இருக்கு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. வீடியோவில் பாருங்க, செமையா இருக்கும். மற்றபடி ஏர்லி மார்னிங்காக வந்ததுனால சன் வந்து அப்படி செட்டில்டா இருக்கு. சம்திங் ஃபுல்லாக வந்து இங்கே வந்து நல்ல மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக இருக்கு. நல்ல ட்ரீஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. கிராஸும் அதே மாதிரி க்ரீன் கிராஸ்லாம் வந்து கீழே வந்து ஃப்ளோரில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி வாக் பண்ணக்கூடிய பாத்துலேருந்து எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. பாத்து எப்படின்னா கீழே வந்து ஸ்டோன்லேயே வந்து டைல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டுருக்காங்க. செமையாக இருக்குது. ஆனால் என்ன, டிக்கெட் ரேட்டு மட்டும் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. என்னென்னா ஒரு பர்சனுக்கு வந்து 40 rupees. ஆனால் உள்ளே எவ்வளோ நேரம் இருக்கலான்னு தெரில. ஆனால் நாங்கள் வந்து உள்ளே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர், ஏன்னா 40 rupees கொடுத்துருக்கோம். 40 rupeesக்கு நம்ம வந்து உள்ள கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு நிறைய வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் எடுத்துட்டு பங்கமாக வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். கைஸ் பாருங்க, இதான் அந்த ஃப்ளோரு. எப்படி கீழே ஸ்டோன்லேயே வந்து பச்சிருக்காங்க பாருங்க, பேச்சிங் மாதிரி. மதி ஃபுல்லாகவே வந்து சுற்றி பயங்கரமாக கிராஸு, சம்திங் மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. சம்திங் இங்கே வந்து ஏதோ மாநாடு மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. மாநாடு இல்லை, அதாவது இந்த பரதநாட்டியம் அந்த இதெல்லாம் வந்து நைட்டு நடக்கும் பொழுது சம்திங் அதுக்குள்ளே செட்டப் தான் நினைக்கிறேன். மற்றபடி நம்ம கோயில் ஆனால் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம் டேரெக்டாக. கைஸ் இங்கே நான் லாக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சம்திங் என்னன்னு தெரில. அவங்க இதுக்கு முன்னாடி இதே மாரி யாரும் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்களா? ஆனால் இங்கே எல்லாருமே மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ உள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். பாருங்க, என் பின்னாடி தான் இருக்கு சம்திங் ஸ்பெஷல். வேற லெவல் ப்ரோ. இது எப்படி ப்ரோ? இந்த இடம் வந்து இவ்வளவு நாள் நம்ம சென்னையில தான் இருந்திருக்கோம், ஆனா இங்க வராம இருந்திருக்கோம். நீ வந்துருக்கிய இதுக்கு முன்னாடி? அவன் வந்திருக்கான், ஆனா நான் வந்தது இல்லைனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். செமையா இருக்கு. இந்த டைம்ல வந்து பீப்புள்ஸும் கம்மியா இருக்கனால பயங்கரமா இருக்கு. ஆனா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா க்ரௌடு வந்து அதிகமாயிரும். ஸோ அந்த டைம்ல இதே மாதிரி நம்ம வந்து இது பண்ண முடியாது. சாரி. வேற லெவல்ல இருக்கு கைஸ். பின்னாடி ஸ்கையை பாருங்க எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு.
ஒரு ப்ளூயிஷ்ல பயங்கரமா இருக்கு. ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா ஃபேஸ் தான் கொஞ்சம் முக்கியம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து அந்த கோயில் கிட்ட வந்துட்டோம். பாருங்க, இது என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் பழைய காலத்தில் வந்து கட்டின மதில் சுவர்னு நினைக்கிறேன். சம்திங் பயங்கரமா இருக்கு கைஸ். பாருங்க, செம பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது அந்த சன்லைட்டுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளாக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஸ்டோன் பேச்சஸ்லாம் வந்து பக்காவா தெரியுது. நல்ல முடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்பதான் உனக்கு ஏதாவது உஷாராகும். சரியா? ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க போன வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ அவரு வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ண சொல்லுங்க, அப்பதான் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். எனக்கு ஹேர்ல உள்ள, அதாவது யாரோ சொல்லி வச்சு போட்டுப்பாங்கன்னு நினைச்சு நான் அவன்கிட்ட கேட்டேன். யாருன்னே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தா அவங்க எங்க இருந்துன்னா பெங்களூர்ல இருந்து. அவங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்காண்டி இந்த ரிப்ளை. நீங்க சொன்னதை வந்து அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். கோகோனட் ஆயில் எல்லாமே வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். உண்மையிலேயே இந்த பிளேஸ் வந்து அமேசிங்கா இருக்கு. அதாவது இது பல்லவர் காலத்துல கட்டினதுனால இங்க இருக்கக்கூடிய வந்து சிற்பங்கள் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கா, அதாவது அந்த காலத்துல எந்த மிஷினுமே இல்லாம எப்படிதான் வந்து இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றதுக்கு அவங்களுடைய திறமையை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டோன்ல பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஆனா இந்த காலத்துல எவ்வளவுதான் டெக்னாலஜி இருந்தாலும் ஆனா இதே மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்களான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு நீட்னஸ் வந்து இப்போ உள்ள ஒர்க்ல கூட இருக்காது. செமையா பண்ணிருக்கேன். கைஸ், அந்த கோயில் என் பின்னாடி தான் இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஃப்ரேமை வந்து பக்காவாக இருக்குது. அதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து இந்த கோயில்கிட்ட எடுக்கும்போது உண்மையிலேயே வந்து அமேசிங்காக இருக்குது. ஆனால் நிறைய பீப்புள்ஸ் வந்து என்னென்னா அவங்க என்ன நினைக்காங்கன்னு தெரில. இப்போ ஒருத்தவங்க புதுசாக வந்து ஏதாவது ஒன்று வீடியோஸ் வ்ளாக்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி 100% வந்து பார்க்கணும். ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது மறைக்கிறதுக்காண்டி நான் வந்து கிளாஸ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வாங்க பார்க்கலாம். கைஸ், எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க. ஸோ நான் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த கெட்டப்பில் வந்து உள்ளதை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். யார் எப்படின்னு தெரியுது. ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுன்னு தெரில, கீழே போட்டிருக்காங்க. ராஜராஜனின் மே துவங்குகிறது மாமல்லபுரத்தின். ஓ, பயங்கரமாக கிடைக்கும். ஆனால் இது வந்து ராஜராஜ சோழன் இல்லை, பல்லவர்கள் கட்டினதான், பல்லவர் காலத்து கோவிலாம். ஸோ உண்மையிலேயே வந்து பங்கமாக இருக்கு. இங்கே நம்ம வந்து ஆனால் இங்கே உள்ள வந்து என்னன்னா கோயிலுக்குள்ள வந்து ஸ்டாச்சு எதுவுமே இல்லை. ஸ்டாச்சு இருக்கா? இல்ல. சாமி சிலை எதுவுமே இல்ல. இருக்குதா உள்ள? சிவா பார்வதி பிளஸ் அவரோட மத்தபடி சாமியாட்டி இல்லல்ல உள்ள. வடிவமா இருக்கு. தெரியல உங்களுக்கு? அது இருக்குது. அந்த சாமி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. பூஜை எல்லாம் இப்போ நிறுத்த மானிமஸ் வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே ஓகே. ஏஎஸ்ஐ மானிமஸ் காம்பவுண்டல் போனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த மூதாட்டி இருக்கலாம். நாங்களே பண்ணிருக்கோம். நீங்களே இப்போ வந்து இவங்க கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் வர முடியல. அதனால கைஸ் உள்ள வந்து சாமி சிலை இருக்கு. ஆனா என்ன இப்போ பூஜை மட்டும் தான் பண்ணது இல்ல. முன்னாடி சிவன், சென்டர் வந்து விஷ்ணு, இதுல வந்து சிவா பார்வதி. ஓகே ஓகே. சென்டர் போக முடியாது, நீங்க உள்ள போக முடியாது. உள்ள வந்து என்னன்னா சாமி சிலை இருக்கு கைஸ். ஆனா என்ன இப்போ என்னன்னா பூஜைகள் மட்டும் தான் பண்ணது இல்லையா. இது என்னன்னா இந்த கோயில்ல இதுக்கு முன்னாடி பூஜை பண்ண ஒருத்தவங்க வந்து இப்ப சொன்னாங்க. ஸோ பாருங்க, இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இதுக்குள்ள வந்து ஸ்டாச்சு இருக்கு. ஆனா என்ன உள்ள வந்து அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த இது மட்டும் இல்லை, மற்றபடி பயங்கரமா இருக்கு. அதாவது
இது வந்து ஃபுல்லாகவே ஒரே ஸ்டோனில் கட்டினாங்கன்னு கேட்டால் இல்லை, ஏன்னா இதில் நிறைய பேச்சஸ் இருக்குது. ஸோ ஒரே ஸ்டோனில் கட்டினது வந்து பீச் சைடில் இருக்கும்போது கைஸ் அந்த ஸ்கையில் மேகம்லாம் அப்படி மூவ் ஆகி போகுது, எனக்கு அப்படி கிளியராக தெரியுது. ஸோ பயங்கரமாக இருக்குது. இப்படி நேராக போனோம்னா உள்ளதான் வந்து சாமி சிலை இருக்குது. அதாவது இது வந்து நந்தி வெள்ளை, ஆனால் இது ஃபுல்லாகவே பண்ணியிருப்பாங்க முன்னாடி. ஆனால் காலப்போக்கில் வந்து அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிட்டுன்னு சொல்ல முடியாது, அரிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். உப்பு காத்து போட்டு அப்படியே அரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கு பாருங்க. 1 2 இல்லைங்க, வரிசையாக ஒரு 50 60 ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. செம ஃப்ரேமு. கைஸ் இந்த ஃப்ரேமை பாருங்க, பயங்கரமா இருக்கு. இது ஏதோ பின்னாடி போஸ்டர் எடுத்து உள்ள ஒட்டி வச்ச மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் வந்து இதே மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் என்னால் வர முடியல. அதாவது சின்ன வயசுல என்னால் வர முடியல, ஆனால் இப்போ என்னால் வர முடியுது. ரீசன் என்னன்னா, நம்ம வளர்ந்துட்டோம். அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து ட்ராவலிங் நல்லா பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி நான் வந்து சென்னையில் தான் இருந்திருக்கேன். 4 வருஷம் சென்னையில் இருந்திருக்கேன். ஒர்க்கை கூட இப்படிலாம் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஆனால் நேற்றுக்கு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு சம்திங் ஓகே நம்ம மல்லபுரம் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது பார்த்தேன் நெட்டில். ஸோ உடனே வந்து அதில் 72 கிலோமீட்டர்ஸ் போட்டுருந்து. ஸோ நைட்டே வந்து பிளான் பண்ணிட்டேன், ஓகே நாளைக்கு காலத்தை வந்து நம்ம என்னென்னா மாமல்லபுரத்துக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், வீடியோஸ் எடுக்கணும்னு ஒரு ஐடியா. ஸோ வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன சொல்லனே தெரில, செம்மையாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிளேசஸில் ஒன்று வந்து என்னென்னா தஞ்சாவூர். சரியா, ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் கோயில் பாருங்கள், 2வது வந்து மாமல்லபுரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் பாருங்கள். இதை தள்ளி அடுத்து பீச்சு சைடில் வந்து என்னென்னா ஒரே ஸ்டோனில் பண்ண தேர் ஒரு ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில, மற்றபடி ஒரே ஸ்டோனில் பண்ண கோயில் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் வந்து அங்கே நிறைய இருக்குது. ஸோ அதையும் போய் நிறைய நல்லா கவர் பண்ணி நான் எடுத்து போனேன். பாருங்கள், உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். கைஸ் செம்ம இருக்கு. அதாவது இப்போ என்னன்னா திருவிதான் வீடியோ எடுத்திருக்கான். ஸோ இந்த இடம் உண்மையிலேயே வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸு. அதாவது எவ்வளோதான் பழைய காலமாக இருந்தாலும் ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே வந்து இப்படிப்பட்ட இடத்த தேடி தான் வராங்க. ரீசன் என்னன்னா, ஓல்ட் இஸ் என்னைக்குமே கோல்டு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். இந்த வியூவில் இருந்து பாருங்க, கோபுரம் எவ்வளோ பெருசாக தெரியுது. வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். இருக்காதீங்க, க்ளோஸ் பண்ணுங்க. மைக் எடுங்க. எல்லாம் ஆபீஸ் எடுத்து கூட்டி மைக்லாம் இல்ல, அது மைக் எடுங்க. நான் அங்க இருந்து பேசினே அங்க கேக்குது. ஸ்டாண்ட் அது என்ன ஸ்டாண்ட் அது? செல்ஃபி ஸ்டிக் தான். பண்ண கூடாது. ஏன் அப்ப போட்டோ எடுக்கிறது எப்படி யூஸ் பண்ணாங்க அப்பனா? நீங்க ஆபீஸ்ல போய் பேசிங்க போங்க. ஆபீஸ்ல போய் செக்யூரிட்டி என்ன போட்டோ எடுத்துங்க, செக்யூரிட்டி சொன்னான்னு சொல்லுங்க. கைஸ் ஃபைனலா இப்ப இங்க இருந்து கிளம்பியாச்சு. சோ அடுத்து என்னன்னா பீச் சைடுல வந்து நிறைய இது இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அங்கதான் போனோம் அடுத்து. மற்றபடி இந்த இடம் வந்து செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த செக்யூரிட்டி தான் வந்து ஒரு மாதிரி. ஸோ மற்றபடி திஸ் பிளேஸ் இஸ் அமேசிங். ஆனால் நான் எல்லா செக்யூரிட்டியும் இல்லை. கைஸ் இது பக்கத்துலேயே வந்து பீச்சும் இருக்கு. ஸோ இதை சுற்றி வந்து வேலி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. நம்ம வந்து வெளியே போயிட்டு இந்த இடத்துக்கு வருவோம்.